லெட் அஸ் பி அவர் செல்ஃப் புக் வந்து கலெக்டட் ரைட்டிங்ஸ் ஆஃப் டாக்டர் பேட்ச், பேஜ் நம்பர் 50, 1935. முதல் வந்து நாம் நமக்காக இருப்போம் அப்படின்ற ஒரு தலைப்பில் அவர் சொன்ன ஒரு கட்டுரை சார். அது வந்து லெட் அஸ் பி அவர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல அவர் பேசியிருக்காரு. அதை வந்து வெர்வைனோட நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். அதுல சொன்ன ஒரு விஷயங்கள் தான் அது இந்த வெர்வைனுக்கு பொருத்தமா இருக்கு. அதாவது மற்றவங்களை வந்து கருத்து திணிப்பு நீங்க செய்யாதீங்க, மற்றவங்கள அவங்களோட இயல்புல வாழ வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம அதுல பார்க்கலாம். அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, எப்பொழுதாவது நீங்க வந்து உங்க மனசுல தோன்றிருக்கா, அதாவது இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவத்தை வந்து இயல்பா கொடுத்துருக்கான், அதை வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு, அந்த தனித்தன்மையில வாழ்றதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. அந்த தனித்தன்மை ஒவ்வொருத்தருக்கு, அந்த தனித்தன்மை வந்து என்னன்னு ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அது வந்து அந்த தனித்தன்மையில தான் இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்கு அமைச்சிருக்கான். அப்படி அந்த படைப்பாளன் அப்படி அனுப்பும் பொழுது நீங்க மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும், மற்றவங்க யாரும் அதை செய்ய முடியாது. உங்களுக்குன்னு பிரத்யோகமா ஒரு வேலையை இந்த பிரபஞ்சம் அனுப்பியிருக்கு. அந்த வேலை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க ஃபேன் மாதிரி காப்பி அடிக்கிறது, ஒரு சினிமாக்காரனை பார்த்து காப்பி அடிக்கிறது, ஒரு அரசியல்வாதி பார்த்து காப்பி அடிக்கிறது, ஒரு குருவை பார்த்து காப்பி அடிக்கிறது, இந்த பிரபஞ்சத்துக்கு எதிராக செயல்படுறது. அது அம்ச வேலைக்கு எதிராக செயல்படுறது. அவர் அருவருப்பான செயல் ஒருத்தனை வந்து ஃபாலோ பண்றதுன்றது. அந்த வேலை நீங்க மட்டும் தான் செய்யணும். அந்த வேலை செய்யாம இருந்தா பிரபஞ்சம் எப்படி உங்களுக்கு துன்பத்தை கொடுக்காம இருக்கும்? ஏன்னா அது ட்ராக் மாத்தணும்ல. அப்படி செய்ய தவறணும் அப்படின்னா அந்த முழுமைத்தன்மை இருக்காது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை பயணம் இருக்கு. அந்த வாழ்க்கை பயணம் எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, அது வந்து ஒரு கப்பல் பயணம் போன்றது. அந்த கப்பல் பயணம் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு நாடுகள்ல, அதாவது நம்மளுடைய சமவெளி பகுதியில் நம்ம பயணம் செஞ்சோம்னா நமக்கு தெரியும், இது ரோடு, இது வந்து மரம், இது இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்றது. ஆனா அது வந்து ஒரு கப்பல் பயணமா ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, அந்த கப்பல் பயணம் வந்து நடு கடல்ல போகும்போது அது திசை காட்டியை வச்சுதான் அது பண்ண முடியும். அது எந்த டைரக்ஷன்ல போகுது, நம்ம போறோமா அல்லது அங்கேயே இருக்கோமா, நம்ம இலக்கு நோக்கி சரியான பாதையில தான் போறோமா அப்படிங்கிறது அந்த திசை காட்டி தான் அது நிர்ணயிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆன்மான்னு இருக்கு. அந்த ஆன்மாவினுடைய உந்துதல் வந்து இருக்கு. அந்த அந்த ஆன்மாவினுடைய பேச்சை நீங்க கேட்கும் போது மட்டும்தான் உங்களுடைய விருப்பங்கள்ல நீங்க சரியான முறையில செய்ய முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்க முழுமையா செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்த அதுல சொல்றாரு. ஏன்னா அந்த கருத்து திணிப்பு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவருக்கு இருக்கு. ஏன்னா அவர் டாக்டர் பேட்சே கூட பாத்தீங்கன்னா, அவரு சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து வெங்கலப்பட்டறையில தான் அவரு அந்த தொழிலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு அவங்க அப்பாவால விதைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல இருந்து அவர் வெளியே வந்து டாக்டர் ஆகணுங்கிற அந்த எண்ணம் இருக்கிறதுனால அவர் வந்து 38 மலர் தீர்வுகளும் நமக்கு கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு நம்மளுடைய மனித சமுதாயத்துக்கு. அதை வந்து அந்த சொந்த விருப்பத்துல அவங்கவுங்களுக்குன்னு சொந்த விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தின்படி செயல்படுறதுக்கு தான் அவர் வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. சொந்த விருப்பம் என்பதை விட சுதர்மம், நான் வந்த வழி, எனக்கு அனுப்பப்பட்ட செய்தி, என் ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய செய்தி, நான் எனக்காக வாழ்கிறேன், எனக்குள்ள ஒரு தனித்தன்மை இருக்குது, அந்த தனித்தன்மை புரிந்து கொண்டு எல்லாருடைய தனித்தன்மை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் வெர்வைன். அது மாதிரி பிறருக்கு நம்ம வந்து இந்த கருத்து திணிப்பு செஞ்சோம் அப்படின்னா நாம பாதிக்கப்படுவதோடு மட்டும் இல்லாம அந்த வேலையும் முழுமையா பாதிக்கும், நேரத்தையும் வீணடிக்கிறதா அவர் சொல்றாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவும் அல்லது வந்து அந்த நைட்டிங்கேல், இவங்க 2 பேரும் வந்து ஒரு உதாரணமா சொல்றாரு. அவங்க 2 பேரும் வந்து அவங்க செய்யற வேலையில வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து தடை செஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அந்த பைபிள் எழுதியிருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து போதனைகள் சொல்லியிருக்காங்க. நைட்டிங்கேல் பத்தி நமக்கு தெரியும். இப்ப அவங்களுடைய விஷயத்துல கருத்து திணிப்பு அவங்க பெற்றோர்கள் செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு அந்த ஒரு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயங்களை நம்ம செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல சொல்றாரு. அதே மாதிரி வரவிருக்கும் வந்து அதே மாதிரிதான் மற்றவங்களுக்கும் வந்து நீங்க அந்த பிறருடைய விருப்பங்களை வந்து நீங்க வந்து தடை செய்யாதீங்க அப்படின்னு வெறுவைன் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு ஆலோசனை மாதிரி அவரு சொல்றாரு. அதே மாதிரி வர இருக்கக்கூடிய புத்தாண்டுல சார் சொன்ன மாதிரி 1938 நினைக்கிறேன், அந்த எண்டுல வந்து வர இருக்கக்கூடிய புத்தாண்டுல வந்து நம்ம ஒரு தீர்மானமா எடுக்கலாம். என்னன்னா நாம யாரையும் வந்து கருத்து வந்து திணிக்காம தைரியமா நம்மளுடைய ஆன்மா சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நம்ம பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து முடிக்கிறார் அந்த டாபிக்கை.
அது நமக்கும் இப்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா நமக்கு நவம்பர் வந்துருச்சு, டிசம்பர். இதை நாமளும் ஒரு ஒரு இதா எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம். ஓகே. let us be ourselves. நாம் நாமாவே இருப்போம், மற்றவர்களை அவர்களாக இருக்க விடுவோம். அதுதான் அது வந்து ஜீசஸ் கிரைஸ்டோ, முகமது நபியோ, புத்தரோ, ரமணரோ, எல்லா சிந்தனையாளர்களோ அவர்கள் உலக நடைமுறைக்கு உட்பட்டு இருந்தால் அவர்கள் புத்தராகவோ இயேசு கிறிஸ்துவாகவோ ரபிகு நியாயமாகவோ வந்திருக்க முடியாது. அவர்கள் தங்களுக்கான சுதர்மத்தின் வழி வாழ்ந்ததனால் அவர்கள் மாற்றத்தை உருவாக்கினார்கள். உலகத்துல இருக்க என்னோட பசங்க எல்லாரும், உலக மக்கள் எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாரும் இன்ஜினியர் ஆகணும் பண்ண கூத்து இன்னைக்கு இன்ஜினியரிங் இருக்கு வேலையே இல்லாம போச்சு. அமெரிக்காவுக்கு போகணும் போயிட்டு இப்ப அமெரிக்கால இருந்து துரத்தப்படக்கூடிய நிலை ஆயிடுச்சு. எனக்கு என்ன வேணும், என்னோட ஆன்மா என்ன சொல்லுதுன்னு பண்ணோம்னா வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் இல்லை. உனக்குன்னு இடப்பட்ட த மிஷன் ஆஃப் யுவர் லைஃப் அப்படி பாருங்க, அதை சொல்வதுதான் வருவேன். அடுத்த 53வது பக்கம், மே மாசம் 21 1936. ஆல் ட்ரூ நாலேஜ், எல்லா உண்மையான அறிவும் comes only from within yourself, உங்கள் ஒவ்வொரு இடத்திலிருந்து தான் வருகிறது. in silent communication with your own self. திரும்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, நிதானமாக அமைதியாக உங்கள் ஆன்மாவை தொடர்பு கொள்ளுங்கள். அவ்வளவுதான். எங்க போய் பிச்சை எடுத்துக்கிறோம், எங்க போய் நிக்கிறோம், தியேட்டர்ல நிக்கிறோம், குருகுலத்துல நிக்கிறோம், இதுல நிக்கிறோம், கோயில நிக்கிறோம், மசூதில நிக்கிறோம், சர்ச்சில் நிக்கிறோம், புத்தகத்தை பெருசுன்றோம். ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றாரு, ஆல் ட்ரூ நாலேஜ் கம்ஸ் ஒன்லி ஃப்ரம் விதன். யாருக்காக சேவை செய்வதற்கு நீ வரவில்லை, உனக்கு நீ சேவை செய்தாயா, உன்னை நீ சரியாக நடத்தினாயா, நீ சரியா பாத்துக்கினியா, உன்னை நீ என்ன பண்ணினுகிறன்னு கேட்கறது தான் சென்டர். அனைத்து உண்மையான அறிவும், ஆல் ட்ரூ நாலேஜ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துதான் அமைச்சிருக்கான் இறைவன். வந்து இந்த படைப்பாளன் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு அமைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அது அதே மாதிரி இந்த மத கோட்பாடுகள், இந்த நாகரிகம், இதுல இருந்து நம்ம வந்து ஒரு அமைதியை இழந்து இருக்கோம், பறிக்கப்பட்டிருக்கு. அதனால நம்ம வந்து நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அதே மாதிரி மற்றவங்களால நம்ம வந்து கற்பிக்கப்பட்டிருக்கோம். அதாவது இப்படிதான் வாழணும், இப்படிதான் வந்து படிக்கணும், எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது மற்றவங்களால வந்து நம்ம நம்ப வைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. நம்மளை நாமே வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கோம் மூழ்கடித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாரு. அதுல வந்து ஒரு மரத்தினுடைய விதையை வந்து எக்ஸாம்பிளா சொல்றாரு. அதாவது ஓக் மரத்தினுடைய விதையை எடுத்து நீங்க பல 100 மைல்களுக்கு அப்பால கொண்டு போய் நீங்க நட்டீங்கனாலும் அந்த ஓக் மரம் தான் வரும். ஏன்னா அந்த ஓக் மரத்தினுடைய அந்த விதையில உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து அந்த அறிவும், அந்த இவர் சொன்னார், எங்க சார் சொன்ன மாதிரி அந்த அறிவு, முழுமையான அறிவு வந்து அதுல இருக்கு. அந்த ஓக் மரத்தை விதையை போட்டா ஓக் மரம் தான் வரும். ஒரு ஓக் மரம் எல்மு மரமா மாற முயற்சி பண்ணார். அந்த மாதிரிதான் மனிதர்கள் நாம என்ன பண்றோம், இன்னொருத்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அது மிகப்பெரிய அநீதி. நமக்கு நாமே இழக்கிறது, பிரபஞ்சத்துக்கு இழக்கிறது. ஏன் நமக்கு பிரச்சனை பண்றது இங்க புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுடைய மிஷன் சொல்லக்கூடிய உங்க வாழ்வின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு எந்த விதமான தாக்குதலுக்கும் இல்லாமல் இருந்தீங்கன்னா, எப்படி எல்லாம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி போட்டாலும் ஓக்கு முளைக்குமோ, ஓக்கு தான் முளைக்கும், எல்மு வராது. அப்போ அந்த மாதிரிதான் நீங்கள் உங்களுக்கு தனித்தன்மை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சுதந்திரமா நீங்க உங்க ஒளியை பார்ப்பீங்க. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. அதாவது மீன்களை பத்தி சொல்றாரு. கடல்ல இருக்கிற மீனோ அல்லது ஆறுகள் இருக்கிற மீனோ தன்னுடைய இனத்தை பெருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது தானாவே நீந்தி செல்லுது. அதுக்கு அந்த மாதிரியான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரிதான் மனிதனுக்கும். அதே மாதிரி தவளை, பாம்பு எதை வேணாலும் எடுத்துக்கங்க, அதனுடைய அடுத்த தலைமுறை வரும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு பற்றி தான் அது வளர்ந்துட்டு இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் தவறி இன்னொருத்தனை நம்பி அடிமைத்தனமா இருக்கிறதா நம்ம அதுல பார்க்கலாம். அதே மாதிரி அனைத்து கல்வியும் அறிவும் இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இருக்கு. முழுமையா வாழ்றதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம ஆன்மாவினுடைய செய்திகளை கேட்கும் பொழுது அதுல கிடைக்குது. ஒரு குருவி, அதை ஒரு பறவையை கூட ஒரு உதாரணம் அவர் சொல்றாரு. எப்படி வந்து பறவை வந்து முட்டையிட்டு குஞ்சு பறிச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வரும்பொழுது அந்த பழைய குஞ்சுகளை அதை வந்து பெருசா அது பார்க்கறது இல்லை. அது தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி ஒரு குளிர்காலம் வந்தாலும் சரி, எந்த ஒரு சீசனல் இது வந்தாலும் அது பல 100 கிலோமீட்டர் தாண்டி போய் கூட அதனுடைய கூடுகளை கண்டுபிடிச்சு அது பாதுகாப்பா தன்னுடைய
பயணம் செஞ்சு பாதுகாத்துக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல சொல்றாரு. ஆம், அது மாதிரி நம்மளுடைய அனைத்து உண்மையான அறிவும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. ஆம், அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வந்து ஒரு விஷயத்த பைபிள்ல இருந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்படி இந்த பிரபஞ்சம் வந்து இயற்கையான முறையில ஒரு பூக்களை எப்படி ஒரு பூச்செடி பார்க்குறோம், அல்லது வயல்வெளிகளிலோ அல்லது பூந்தோட்டத்திலயோ இருக்கக்கூடிய பூச்செடிகள் பார்க்குறோம். அதுல இருக்கிற பூக்கள் எப்படி வந்து எந்தவித உழைப்பும் இல்லாம அது அந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு வச்சு அதை எப்படி அழகா கட்டி நூல் 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 வச்சு கட்டின மாதிரி கரெக்டா கட்டப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, அந்த பிரபு சாலமன் வந்து அவர் ஒரு கழுத்துல இருக்க ஒரு மாலை கூட வந்து இந்த அளவுக்கு அலங்காரமா பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு இயற்கை வந்து சிறப்பான ஒரு அலங்கரிக்கப்பட்டதா சொல்லப்படுறாரு. சொல்லப்பட்டு சொல்றதா அந்த பைபிளுடைய வசனங்கள் வந்து அவர் குறிப்பிடுறாரு. அதே மாதிரி புத்தர் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றாரு. புத்தர் வந்து மற்றவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள், அதாவது வேத நூல்கள், மற்றவங்களுடைய கருத்துக்கள், இதெல்லாம் வந்து ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை வைத்து வலியுறுத்தப்படவில்லை. அதை வந்து அதுக்கு மாறா வந்து சுய உணர்வை நீங்க பின்பற்றும் பொழுது மட்டும்தான் நீங்க உங்களுடைய பயணத்துல நீங்க வந்து சரியான பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த விஷயத்துல சொல்லியிருக்காருங்க சார்.